ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை கேசரி. ரொம்ப சுலபமாக, ரொம்ப சாஃப்டாக, எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரியான ஒரு ரவை கேசரியை எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. நெய் லேசாக சூடானதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாறுற வரைக்கும் இதை நாம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததும் இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டு வந்ததும் நாம் இதை எடுத்துடலாம். முந்திரி பருப்பு எடுத்ததும் அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரவை வறுபட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட நிறம் மாறக்கூடாது. அதே நேரத்தில் ரவை நல்லா வறுபடணும். அதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வறுத்த ரவையாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு முறை அதை லேசாக வறுத்து எடுத்துக்கங்க. ரவை சரியாக வறுபடலைன்னா உங்களுக்கு கேசரி சாஃப்டாக வராது, கெட்டியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நிறம் மாறாமல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் 1 கப் ரவைக்கு 3½ கப் தண்ணி சேர்த்துக்கங்க. 1க்கு 3½ பங்கு தண்ணி சேர்த்தா தான் ரவை நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கங்க. நான் சின்ன கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா எண்ணெயும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரவை சேர்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க. இல்லைனா ரவை சேர்த்த உடனே சட்டுன்னு உங்களுக்கு கட்டிப்பட்டுடும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் குறைஞ்சி போய் ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். 1க்கு 3½ கப் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதே மாதிரி கேசரி ஆறி போனாலும் உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதில் 1 கப் ரவைக்கு 1½ கப் சர்க்கரை சேர்த்துக்காங்க. சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்காங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்காங்க. நான் இன்றைக்கி கேசரி பவுடர் எதுவுமே சேர்க்கலை. கட்டிப்படாமல் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் தேவையான நெய் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் கலக்கும்போது சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை கொஞ்சமாக, இது ஆப்ஷன் தான். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.